எடப்பாடியாருடைய மேலான ஆணைக்கிணங்க இன்றைக்கு நம்முடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய சார்பிலே இன்றைக்கு சிறப்பான முறையிலே மே தின விழா பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக மட்டுமல்லாமல் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த மே தினத்தை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் 18ஆம் நூற்றாண்டு, அந்த 18ஆம் நூற்றாண்டிலே தொழிலாளர்கள் எல்லாம் 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைக்க வேண்டும். வெப்ப பூகோளமாக இருக்கக்கூடிய இந்த பூமியிலே தன்னுடைய வியர்வையை ரத்தமாக சிந்தி 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைத்து வந்தார்கள். அவர்களுக்கு ஓய்வு கிடையாது, அவர்களுக்கு உறக்கம் கிடையாது. அப்படி இருந்த காலகட்டத்திலே 1860 அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய சிகாகோ நகரிலே தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். இதுவரை உலக அளவிலே எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் தொழிலாளர்கள் போராட்டம் போல் இதுவரை நடந்ததாக உலக வரலாற்றிலே இதுவரை இல்லை. ஒரே நேரத்திலே 6 லட்சம் தொழிலாளர்கள் ஒன்று கூடிய வரலாறு அந்த தொழிலாளர் வர்க்கத்தை மட்டும்தான் சாரும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தொழிலாளர் போராட்டம் அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய சிகாகோ நகரிலே வெடித்து அந்த போராட்டத்திலே கிட்டத்தட்ட 7 தலைவர்களை தூக்கிலிட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த போராட்டத்திலே தொழிலாளர்களுடைய போராட்டத்திலே இறந்தவர்கள் எத்தனை பேர் என்று இதுவரை கணக்கிட முடியவில்லை. அந்த அளவிற்கு மிகப்பெரிய போராட்டம், முதலாளி தொழிலாளி வர்க்க போராட்டம். 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் பொழுதுபோக்கு, 8 மணி நேரம் உறக்கம் இருக்க வேண்டும், ஒரு தொழிலாளர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி 1899 பொது உடைமை பேராசான் கார்ல் மார்க்ஸ் அன்றைக்கு தான் அறைகோல் விட்டார். உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லி 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் பொழுதுபோக்கு, 8 மணி நேரம் உறக்கம் என்ற உரிமையை தொழிலாளர்களுக்கு பெற்றுத்தந்த தினம்தான் அந்த மே தினம். அந்த மே தினத்தை இன்றைக்கு நம்ம அரப்பாணத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நகரங்களிலும் கிராமங்களிலும் இன்றைக்கு நம்முடைய தொழிலாளர்களுடைய தின விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக தொழிலாளர்களுடைய நலனுக்காக, தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தொழிலாளர்களுடைய கவசமாக இருக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனக்கு முன்னாலே கூட நம்முடைய தலைமை கழகத்துடைய பேச்சாளர் பேசும்போது சொன்னார், தொழிலாளர்களை பற்றி சிந்தித்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்தவுடனே அன்னைக்கெல்லாம் டபுள்ஸ், தொழிலாளர் இரவு வேலைக்கு போனோம், டபுள்ஸ் போனா உடனே போலீஸ் பிடிச்சி கேஸ் போட்டுருவாங்க. உடனடியாக சைக்கிளிலே டபுள்ஸ் போலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மழையிலே காரிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்போது அங்கே இருக்கக்கூடிய சென்னையிலே இருக்கக்கூடிய ரிக்ஷாக்காரர்கள், அந்த ரிக்ஷாக்காரர்கள் எல்லாம் மழையிலே நினைந்து கொண்டு சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு நேராக தலைமைச் செயலகத்துக்கு சென்று உடனடியாக அந்த ரிக்ஷா தொழிலாளிகளுக்கெல்லாம் உடனடியாக 5000 ரெயின்கோட், மழை கோட்டை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனால்தான் இன்னைக்கு நம்முடைய மே தின விழாவில் கூட நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு ஒரு தொழிலாளியாக இருந்ததற்கு உதாரணம் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை காட்டுவதற்காகவே நாம் இன்றைக்கு இந்த பிளக்ஸ் போர்டிலே நாம் வைத்திருக்கிறோம்.
எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொழிலாளர்களுக்காக வாழ்ந்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சிலர் எல்லாம் தொழிலாளி போல் சினிமாவிலே நடிக்கிறார்கள். ஆனால் தொழிலாளியாகவே நடித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆக அப்பேற்பட்ட தொழிலாளர் நலத்துறை பல்வேறு திட்டங்களை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் என்ன சொன்னா, இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல இன்னைக்கு முதல்வர் ஆகலாம் நினைக்கிறான். மேக்கப் போடுபவர்கள் எல்லாம் நடிகராகலாம், ஆனால் கற்பனை செய்தாலும் முதல்வராக முடியாது. ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் இன்றைக்கு தொழிலாளருடைய வர்க்கத்தை காப்பாற்றியவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மானுடைய மறைவுக்கு பின்னால் தொழிலாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை, பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தவர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய மாவட்ட இலக்கியனுடைய செயலாளர் பிரபாகரன் பேசும்போது சொன்னார், அந்த 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் பொழுதுபோக்கு, 8 மணி நேரம் உறக்கம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர். 1942 விக்டோரியா கவுன்சிலே தொழிலாளர்களுடைய சார்பாக அந்த கவுன்சிலே கலந்து கொண்டு இந்திய நாட்டிற்கு அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய அண்ணல் அம்பேத்கர். அந்த அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த சட்டம் இன்றைய வரை நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டத்தை இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துறை, தமிழகத்தினுடைய தொழிலாளர் நலத்துறை, அது இன்றைக்கு மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே தொழிலாளர்களுடைய நலத்துறை அல்ல, தொழிலாளர்களுடைய விரோதத்துறையாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் பொழுதுபோக்கு, 8 மணி நேரம் வேலை என்ற அந்த சட்டத்தை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு அரை மணி நேரத்திலே ஒரு மிகப்பெரிய சட்டம், அந்த சட்டத்திற்கு விரோதமாக மு.க. ஸ்டாலின் இந்த தொழிலாளர்களுக்கு விரோதமாக 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் சட்டம் முன்னோடியை சட்டமன்றத்திலே கொண்டு வந்தவன் மு.க. ஸ்டாலின். கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு தொழிலாளருக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தவர். ஆனால் மறுநாளே நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் உடனடியாக குரல் கொடுத்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் பொழுதுபோக்கு என்ற சட்டத்தை கொண்டு வந்து தொழிலாளருடைய நலனுக்காக அன்றிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை, 8 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய சட்டத்தை இன்றைக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று தொழிலாளர்களுக்கு துரோகமாக, முதலாளிகளுக்கு சாதகமாக ஒரு சட்டத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாய். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மாநிலம் தழுவிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொழிலாளர்களும் வெகுண்டு எழுந்தார்கள். மறுநாள் உடனே அந்த சட்டத்தை நிறுத்தியவர்தான் மு.க. ஸ்டாலின். ஆக தொடர்ந்து இன்றைக்கு மக்கள் விரோத போக்கை இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் கையாண்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுடைய 4 ஆண்டு கால ஆட்சியிலே தொழிலாளர்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறார் என்று சொன்னால் எதுவும் செய்யல, ஒண்ணுமே செய்யவில்லை. இன்றைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த போது இந்த போக்குவரத்து கழகத்திலே 16,000 பேருக்கு வேலை கொடுத்தார். அது மலை 16,000 பேருந்துகளை வழங்கி 7,000 தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்தார்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரே ஒரு பேருந்து கூட வாங்கல. 1000 பேருந்து வாங்குகிறோம், 500 பேருந்து வாங்குகிறோம் என்று சொல்கிறார்களே தவிர, ஆனா ஒரு பேருந்து கூட இதுவரைக்கும் வாங்கவில்லை. இந்த 4 வருஷம் போக்குவரத்து துறையில ஒரே ஒருத்தர் கூட வேலை வாய்ப்பை கொடுக்கவில்லை. எல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இன்றைக்கு ஒரு மக்கள் விரோத ஆட்சி இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் நடத்திக் கொண்டிருக்கிறார். சொன்ன வாக்குறுதியை இதுவரை அவர் நிறைவேற்றவே இல்லை. மு.க. ஸ்டாலின் தொலைக்காட்சியில் பார்ப்பீங்க, அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுகிறேன்,
முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி பேசுகிறேன். போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு அவருடைய கட்சியை சேர்ந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தி முருகேசன் ஒருத்தர் அங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இப்பதான் கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 89 பேர் இறந்தார். அந்த மாவட்டத்திலே இன்றைக்கு திமுக இளைஞரணி பூத்துக்கு பயிற்சி வைக்கிறான். பயிற்சி வச்சுட்டு என்ன பண்றான்னு சொன்னா கறி விருந்து போடுறான். கறி விருந்து போட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பீர் பாட்டில் மதுவோட விருந்து. ஆனால் மு.க. ஸ்டாலின் சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று. போதையின் பாதையில் யாரும் செல்லாதீர்கள் என்று சொல்றான். அவனுடைய மாவட்ட செயலாளர் போதையோடு விருந்து வைக்கிறான். இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஊழல், மதுபான ஊழல். இன்றைக்கு டெல்லியிலே இருந்த முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் மதுபான வழக்கிலே 100 கோடி ஊழலிலே கைது செய்யப்பட்டு இன்றைக்கு ஆட்சி இருந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இந்த மதுபான ஊழல் எவ்வளவு தெரியுமா? 40,000 கோடி, ஒரு வருடத்திற்கு 40,000 கோடி இன்றைக்கு மதுபான ஊழல் செய்திருக்கிறார்கள். விரைவிலே மு.க. ஸ்டாலின் மட்டுமல்ல, கோபாலபுரம் குடும்பம், அமைச்சர்கள் எல்லோரும் இன்றைக்கு சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே கூட பேசினார். இன்றைக்கு 2 அமைச்சர்கள் பதவி இழந்திருக்கிறார்கள், ஊழல் வழக்கிலே பதவி இழந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஏன் சொல்லுவேன் சொன்னால், இன்றைக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் பாலாரோடும் தேனாரோடும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யல. இன்றைக்கு சட்டமன்றத்திலே நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு கேள்வி கணைகளை தொடுகிறார். ஆனால் மு.க. ஸ்டாலின் பதில் சொல்லவில்லை. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேசவே விடுறதில்லை. மக்கள் பிரச்சனையை பேச அனுமதிப்பதில்லை. நாங்கள் நீங்களாம் பார்த்திருப்பீங்க, கடந்த சட்டமன்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துரைமுருகன் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர், அந்த அமைச்சர் நையாண்டி நையாண்டி சட்டமன்றத்தில் பேசக்கூடிய யாருன்னு சொன்னா அந்த துரைமுருகன் தான். எல்லாரும் நையாண்டி செய்து கொண்டிருப்பார். சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் தன் தொகுதிக்கு தேவையான திட்டங்களை, கோரிக்கைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நையாண்டி பேசக்கூடிய யாருன்னு சொன்னா அவன் துரைமுருகன். அந்த துரைமுருகன் துறையிலே நான் கடந்த மழை பெய்யும் போது ஒரு கேள்வி கேட்கிறேன் சட்டமன்றத்தில். என்ன கேள்வி கேட்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த பொன்னை மெயின் சேனல் அங்கே வரக்கூடிய நாகவேடு, மின்னல், ஓச்சனம், சிறுனமல்லி போன்ற அந்த கொண்டங்கள் பழுதடைந்து போயிருக்குது. கால்வாய் எல்லாம் தூர்ந்து போயிருக்குது, முள்புதரா இருக்குது. அது தூர்வாரணும். இன்னும் மழை வந்து ஒரு வாரம் தான் பெய்யும் பொழுது, அதுக்குள்ளே நீங்க தூர்வாரினா தான் அங்க இருக்கக்கூடிய 11 ஏரிகள் நிரம்பும். 1500 ஏக்கர் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்பெறுவார்கள். போர்க்கால அடிப்படையில் நீங்கள் தூர்வாரி அந்த ஏழை விவசாயிகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசுறேன். அப்போ அந்த துரைமுருகன் இருந்து என்ன சொல்றான்னு சொன்னா, போர்க்கால அடிப்படையில் இல்லை, மின்னல் வேகத்தில் நான் செய்வோம், மின்னல் வேகத்தில் நடக்கும்னு சொன்னான். இது வரைக்கும் மின்னலங்கானும் இடியங்கானும் ஒண்ணுமே செய்யல. அதுதான் நான் கடந்த வாரம் சட்டமன்றத்திலே அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் கையை உயர்த்தினேன். எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. 3 முறை 4 முறை நான் கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறேன், கொடுக்கல. அதனால தான் நான் சொன்னேன், கையை தூக்கி என் கை தாண்டா வலிக்குது சட்டமன்றத்தில் சொன்னேன். அதற்கு என்ன சொல்லுகிறார் சொன்னால், அதுக்கு என் மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லுகிறார் சபாநாயகர் ஐயா அப்பாவும். அதற்கு அவை முன்னவராக இருக்கக்கூடிய அந்த துரைமுருகன் எழுந்து என்ன சொல்றான்னு சொன்னா, இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்
துணை கேள்வி எல்லாம் கேட்கலாம். அது கொடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்குது. அவர் யாராருக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அவருக்கு தான் கொடுப்பாரு. அந்த அதிகாரத்தை யாரும் கேட்க முடியாது. அவருக்கு உட்பட்ட அதிகாரம். ஆனால் அந்த இருக்கை நல்லா நீங்க கவனிக்கணும். இங்க இருக்கிற திமுககாரன், இங்க இருக்கிற பொதுமக்கள்லாம் கவனிக்கணும். அந்த இருக்கை, சபாநாயகர் அமர்கின்ற அந்த இருக்கை ரொம்ப புனிதமானது. இது வரலாற்று சிறப்புமிக்க அவையில் இருக்கக்கூடிய அந்த சபாநாயகருடைய இருக்கை ரொம்ப புனிதமானது. அந்த புனிதமான இருக்கையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சபாநாயகரை இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர் நையாண்டி செய்கிறார். நையாண்டி செய்யக்கூடாது. நான் என்ன கேட்டேன்? கையை தூக்கி தூக்கி கை வலிக்குது, எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு தான் கேட்டேன். என் தொகுதி மக்களுக்கு நான் கோரிக்கை வைக்க வேண்டும், என் தொகுதி மக்களுடைய பிரச்சனையை நீ தீர்க்க வேண்டும் என்று தான் நான் கையை தூக்கினேன். அதை நையாண்டி செய்ததா துரைமுருகன் சொல்றார். துரைமுருகனுக்கு அந்த சபாநாயகர் இருக்கையை பற்றி பேசுவதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது. இருக்கிற திமுக இருக்கிற பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த சபாநாயகர் இருக்கை புனிதமானது என்று சொல்லுகின்ற துரைமுருகனுக்கு அந்த சபாநாயகருடைய இருக்கையை பற்றி பேசுவதற்கு, புனிதத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு துளி அருகதை கூட கிடையாது. என்னவென்று சொன்னால் 2017 2016 புரட்சி தலைவர் அம்மானுடைய மறைவுக்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வெற்றி பெற்றால்தான் எடப்பாடியார் தொடர்ந்து முதலமைச்சராக செயல்பட முடியும். அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டமன்றத்திலே நடக்கிற போது அன்றைக்கு இந்த திமுக காரன் பண்ண அட்டகாசம் யாருமாங்க? திமுக காரன் சொன்ன பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அன்றைக்கு சபாநாயகருடைய இருக்கை, அன்றைக்கு சபாநாயகர் இருந்த அண்ணன் தனபால் அவர்களே, அங்க இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன் ஒருத்தன், வெள்ளிவாக்கம் ரங்கநாதன் ஒருத்தன், நம்ம கட்சியிலிருந்து திமுக போய் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா நகர் கூகா செல்வம் ஒருத்தன், 3 பேர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து, திமுக சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து அந்த புனிதமான இருக்கைன்னு சொல்றானே துரைமுருகன், அந்த புனிதமான இருக்கையிலே அமர்ந்திருந்த அண்ணன் தனபால் அவர்களை கையை பிடித்து இழுத்து கீழே தள்ளி அந்த சபாநாயகர் இருக்கையெல்லாம் உடைத்து அந்த இருக்கையில போய் அந்த வெள்ளிவாக்கம் ரங்கநாதன் உட்கார்ந்தான். அவனை எழுப்பிட்டு அன்பழகன் உட்கார்ந்தான், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உட்கார்ந்தான். அன்பழகனை எழுப்பிட்டு கூகா செல்வம் உட்கார்ந்தான். 3 பேர் உட்கார்ந்தான். 3 பேர்ல 2 பேர் செத்து போயிட்டான். கூகா செல்வமும் அன்பழகனும் 2 பேருமே செத்து போயிட்டான். அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இல்லை. அப்பேற்பட்ட அராஜகம் செய்தவர்கள் திமுகவினர். புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டமன்றத்திலே இருக்கக்கூடிய துரைமுருகன், சட்டமன்ற மாண்பை பேசுகின்ற துரைமுருகன், புரட்சி தலைவி அம்மானுடைய கூந்தலை பிடித்து இழுத்து, சேலையை பிடித்து இழுத்து மானபங்கம் செய்தவன் துரைமுருகன். இந்த துரைமுருகன் பேசுறான். சாத்தான் வேதம் ஊதுவதை போல் இந்த சட்டமன்றத்துடைய மாண்பை பற்றியும் சபாநாயகரின் இருக்கையை பற்றியும் பேசுவதற்கு துரைமுருகனுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு சட்டமன்றத்தை நடத்தவில்லை. இன்றைக்கு அவருடைய குடும்ப சட்டமன்றமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மொத்த ஒளிபரப்புவோம். ஆனா ஒளிபரப்புல அண்ணன் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசினா உடனே நேரலை கட்டு.
அந்த நேரடியை போட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலினும் திமுக ஊருக்குள்ளே வர முடியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய மக்கள் விரோத ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றார்? நம்பர் 1 முதலமைச்சர் சொல்றான். அவனே நம்பர் 1 மாநிலம், நம்பர் 1 முதலமைச்சர் எங்க பார்த்தா. ஆனா எதுவுமே நடக்க மாநிலம் எதிரான சொன்னா இன்றைக்கு கடனாளி மாநிலம். இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய 28 மாநிலத்திலே முதல் கடனாளி மாநிலம் தமிழ்நாடு. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறான். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி, 4 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி. அவருடைய பீரியட் 2026 முடிவதற்குள்ள 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு. கடனாளி மாநில கடன் வாங்குவதிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். சரி, கடனை வாங்குற ஏதாவது முதலீடு தமிழ்நாட்டிலே முதலீடு பண்ணிக்கிறான்னு கேட்டா முதலீடு பண்ணல. தன்னுடைய குடும்பம் தான் முதலீடு பண்ணிக்குது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரே வருடத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தவர் நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியார். 1000 கோடியிலே கால்நடை ஆராய்ச்சி மையம், 7 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தவர் நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியார். 6 மாவட்டங்களை தமிழ்நாட்டிலே பிரித்தவர் நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியார். ராணிப்பேட்டை மாவட்டத்தை கூட உருவாக்கி தந்தவர் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். மிகப்பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டம். ராணிப்பேட்டை நம்முடைய வேலூர் மாவட்டம் வளர்ச்சியான மாவட்டம். நலத்திட்டங்கள் எல்லாம், வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு விரைவாக போக வேண்டும் என்று சொல்லி இந்த மிகப்பெரிய வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்து ராணிப்பேட்டை மாவட்டமாக உருவாக்கி தந்தார். மிகப்பெரிய ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 110 கோடியிலே கட்டி திறந்து கொடுத்தார் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். மாவட்டம் உருவாகி 4 வருஷமாவது. இருக்கிற திமுக மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை ஒரு மாவட்ட மருத்துவக் கல்லூரி வந்திருக்குதா? நம்முடைய மாவட்டத்திற்கு வரவில்லை. இன்றைக்கு மாவட்ட மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கிற காந்தி சட்டமன்றத்தில் வந்து துவங்கி இருக்கிறார். இந்த மாவட்ட மக்களுக்கு எந்த திட்டமும் அவர் கொண்டு வரல. எந்த திட்டமும் கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்திலும் பேசவில்லை. தான் சார்ந்திருக்கிற துறையிலே இன்றைக்கு வேட்டி சேலை வழங்குவதில் இன்றைக்கு ஊழல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கைத்தறி துறையிலே எந்த திட்டமும் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வரவில்லை. இந்த மாவட்டத்துடைய அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர் ஒரு திட்டம் கூட கொண்டு வரல. தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் கிராம சபை ஒன்று நடத்தினார். கிராம சபை நடத்தி ஒரு பொட்டி வச்சார். இந்த பொட்டில எல்லாம் பெட்டிஷனை போடுங்க, அந்த சாவியை பூட்டி என் பாக்கெட்ல வச்சுக்கினேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 100 நாளுக்குள்ள உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துருவேன். இந்த பணப்பாக்கத்தில் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நாங்கள் வந்த உடனே ஜவுளி பூங்கா கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போனார். இன்றைக்கு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் திமுகரை நான் பார்த்து கேட்கிறேன். அது வேறு துறை, வேற அமைச்சராக இருந்தால் பரவாயில்லை. இன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சர், உங்களுடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் பணப்பாக்கத்திலே நான் ஜவுளி பூங்காவை நான் அமைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். இன்றைக்கு அந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதுவரை ஜவுளி பூங்கா வந்ததா? எந்த பூங்காவும் வரவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிற போது இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அரக்கோணத்திலே ஒரு அரசு கலைக்கல்லூரியை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த போது சோளிங்கர் நகரிலே ஒரு அரசு கலைக்கல்லூரியை கொடுத்தார்கள். 2 கலைக்கல்லூரி இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்குது என்று சொன்னால் அதுக்கு புரட்சி தலைவி அம்மாவும் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியாரும். நான் பார்த்து கேட்கிறேன், இந்த மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அன்றைக்கு அமைச்சர் இல்லை. வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு தான் அமைச்சராக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் போட்ட பிச்சையால் இன்றைக்கு ராணிப்பேட்டையிலே அமைச்சராக வந்திருக்கிறார் காந்தி.
இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலே ஒரே ஒரு கல்லூரியை இந்த மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா? கலைக்கல்லூரி, நாங்கள் 2 கலைக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் மருத்துவ மாவட்டம் பிரிந்திருக்கிறது, மாவட்ட மருத்துவக் கல்லூரியை நீங்கள் கொண்டு வரவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரே நான் இந்த மந்திரி பார்த்து கேட்கிறேன், நீ மருத்துவக் கல்லூரி கூட மத்திய அரசு கொடுக்கணும். உனக்கு மத்திய அரசு தராது, மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்காது, மாநில அரசு கொடுக்கலாம். நான் கேடு கட்ட அந்த அமைச்சரை பார்த்து கேட்கிறேன், ஏன்னா ஒரு பாலிடெக்னிக் இல்லையே இந்த மாவட்டத்துல, ஒரு பாலிடெக்னிக் எடுத்து கூட உங்களுக்கு யோகியதை இல்லையே. ஒரு பாலிடெக்னிக் கொண்டு வருவதற்கு கூட ஒரு யோகியதை இல்லாத இந்த திமுக அமைச்சராக இருக்கிற காந்தி இன்றைக்கு கோடி கோடியாய் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். இங்க திமுக எல்லா திமுக முடிவு எடுத்துட்டான். இன்னைக்கு கொள்ளையடிக்கிறவன் மாவட்ட அமைச்சர்ல இருந்து இன்னைக்கு முதலமைச்சருக்கு கொள்ளையடிச்சுக்கிறான். நம்மளுக்கு அதுக்கு பங்கு வரல, இதான ஆட்சி ஓய்ண்டான்னு முடிவு பண்ணிட்டான் திமுக. இன்றைக்கு வருகின்ற இந்த சாலை அமைக்கின்ற பணிகள், இன்றைக்கு சாலை அமைக்கின்ற பணிகளுக்கு 24% வாங்குறான், லஞ்சம் வாங்குறான். 24%. அது நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும், இன்றைக்கு ஊரக வளர்ச்சித்துறையாக இருந்தாலும், இன்றைக்கு 24% இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில லஞ்சம் வாங்குறான். 25% லஞ்சம் வாங்கினா ரோடு எங்கடா போட முடியும்? புரட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த போது போடப்பட்ட சாலைகள் தான் நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள். இன்றைக்கு நம்முடைய அரக்கோணம் தொகுதியிலே 450 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலை 450 கிலோமீட்டர் இருக்குது. 450 கிலோமீட்டரும் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த போது போடப்பட்ட சாலைகள். போன வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய தொகுதிக்கு மட்டும் 20 கோடி 25 கோடி நெடுஞ்சாலை துறைக்கு ஒதுக்குவாங்க. சாலை அகலப்படுத்த வேண்டும், விபத்துகளை தவிர்ப்பதற்கு சாலைகளை மேம்பாடு செய்ய வேண்டும், நெடுஞ்சாலைத்துறை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி 20 கோடி 30 கோடி ஒதுக்குவார் நம்முடைய எடப்பாடியாரும் சரி அம்மாவும் சரி. ஆனால் இந்த திமுக ஆட்சியில கடந்த வருடம் எவ்வளவு தெரியுமா ஒதுக்குனா? நம்ம ஆர்ப்பாட்டம் கூட பண்ணோம் ஹைவேஸ் ஆபீஸ் 450 கிலோமீட்டருக்கு அவன் ஒதுக்கிய நிதி எவ்வளவுன்னா 2.5 கோடி ஒதுக்குனான். 2.5 கோடி ரோடு 450 கிலோமீட்டர் சாலை மேம்பாடுக்கு 2.5 கோடி ஒதுக்கிட்டு இன்றைக்கு பேட்ச் போறதுக்கு, பேட்ச்னா கீஞ்சி பண்ண துணியை ஒட்டு போடுறான்ல, அது மாதிரி ரோடு ஒட்டு போறதுக்கு 2.5 கோடியா, ஒட்டு போறதுக்கு 3 கோடியா, ஒட்டு போறதுக்கு 3 கோடி. இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையில ஒட்டு போடுவதற்கு பேட்ச் போடுவதற்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதுல 24% வாங்கியிருக்கிறான், கொள்ளையடித்திருக்கிறார். அதுல இவனுங்க 24% முதல்ல வச்சு கான்ட்ராக்ட் வேலை பார்க்கறானா, ஒரு 10% எதிர்பார்க்க மாட்டானா? 10% கூட்டினா 35%, 35% போச்சு 60% எங்க ரோடு போட முடியும்? ரோடு தாங்குமா? அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு ஊழல் ஆட்சி, ஒரு கேடுகட்ட ஆட்சியை இன்றைக்கு திமுக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நகர கழகத்துடைய செயலாளர் அன்பு தம்பி பாண்டரங்கன் அவர் சொன்னார், அரக்கோணம் நகராட்சியிலே இன்றைக்கு பல்வேறு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அரக்கோணம் நகராட்சி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி, எல்லா நகராட்சியிலும் இன்றைக்கு ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல். நகராட்சி கவுன்சிலர்களே போய் நகரமன்ற தலைவர் மேல நம்பிக்கை வைத்தது, நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்னைக்கு திமுக கொண்டு வரான். ஒவ்வொரு நகராட்சியிலும் பார்க்கிறோம். காஞ்சிபுரம் நகராட்சியில கூட திமுக சேர்மனை திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வெளியேற்றிட்டான். ஆக இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரக்கோணம் நகர மக்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரக்கோணம் நகரத்துக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. 110 கோடியில் இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டம். இன்றைக்கு இந்த அரக்கோணம் நகர மக்கள் எல்லாம் சுகாதாரமாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால்
புரட்சி தலைவி அம்மாள் கொடுத்த 110 கோடி பாதாள சாக்கடை திட்டம். இன்றைக்கு இந்த நகர மக்கள் எல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் குடிநீர், கடந்த காலங்களில் எல்லாம் குழாய் அடியிலே குடத்தை வைத்துக் கொண்டு வரிசையாக வைத்துக் கொண்டிருப்பார்கள் அரக்கோணம் நகரிலே. அதை போக்கி 87 கோடி ஒதுக்கீடு செய்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை அரக்கோணம் நகருக்கு தந்தவர் நம்முடைய இதய புரட்சி தலைவர் அம்மா. குடிநீரும் சுகாதாரத்தையும் 2 கண்களாக பாவிக்கக்கூடிய ஒரு அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. அந்த 2 திட்டங்களையும் இந்த அரக்கோணம் நகர மக்களுக்கு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 4 ஆண்டு கால ஆட்சி ஏதாவது நடந்திருக்கிறதா நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒண்ணுமே நடக்கவில்லை. ஒரு திட்டம் கூட வரவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு போதைப் பொருள், எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள், சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சீர்குலைந்து போயிருக்கிறது. மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். சட்டம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு 2 வயது சிறுமி முதல் 60 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் சீண்டல்களிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய சட்டமன்றத்துடைய எதிர்கட்சியுடைய தலைவர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் காவல்துறை மானியத்திலே மு.க. ஸ்டாலினை பார்த்து கேட்டார், 2024 நீங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 24 கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் 24 குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமையிலே இன்றைக்கு 65 வழக்குகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. போக்சோ வழக்குகள் 2388 வழக்குகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையம், அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே இன்றைக்கு ஜனவரி பிறந்து இன்றைக்கு ஏப்ரல் மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஜனவரியிலிருந்து இன்றைக்கு 3 மாதத்திலே இன்றைக்கு அரக்கோணம் நகர அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே இன்றைக்கு 15 போக்சோ வழக்குகள், 2 வயது சிறுமி முதல் 60 வயது பெண் வரை இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 15 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களெல்லாம் 1 வழக்கு, 2 வழக்கு, 3 வழக்கு என்ற நிலையில் மாறி 3 மாதத்திலே இன்றைக்கு 15 வழக்கு இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. தெரிந்துதான் இன்றைக்கு 15 வழக்கு, தெரியாமல் இன்றைக்கு பல வழக்குகள் இருக்கிறது. இன்றைக்கு பெண்கள் எல்லாம் மானத்திற்கும் எதுக்கும் அஞ்சிக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியாமல் பல வழக்குகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் போதைப் பொருள் நடமாட்டம். எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் இன்றைக்கு நடமாட்டம் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு பெண்களுக்கு முற்றிலுமாக இன்றைக்கு சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய சட்டமன்றத்திலே அண்ணன் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சிறப்பான முறையிலே அண்ணர்கள் எடுத்து காட்டினார்கள். ஆனால் அதற்கெல்லாம் இன்றைக்கு மு.க. ஸ்டாலினால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆகவே பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த தொழிலாளர்களுக்காக, பெண்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை எப்படி கொண்டு வந்தாரோ, அதே போல இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படி கொண்டு வந்தாரோ, அதே போல்தான் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த போது ஊழியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு அரசு ஊழியர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விட்டார். பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த மு.க. ஸ்டாலின் இதுவரை பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்கவில்லை. அரசு ஊழியர்களுக்கு வழங்குகிற சலுகை எல்லாம் இன்றைக்கு வழங்காமல் இன்றைக்கு அரசு ஊழியர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். போக்குவரத்து தொழிலாளர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார், தொழிலாளர் தோழர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார், கட்டுமான தொழில்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தொழிலாளருடைய விரோத அரசு. இங்கே வந்திருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்கள் கூட நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் நேரத்திலே அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் மு.க. ஸ்டாலின். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்டோ வாங்கறதுக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு மானியம் தரேன். இந்த ஆட்டோ தொழிலாளர்களை பற்றி ஆட்டோ வாங்கினா
10,000 ரூபாய் மானியம் தரேன்னு சொல்லி ஆட்டோ தொழிலாளர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார் மு.க. ஸ்டாலின். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து 4 வருஷமாகுது. ஆனா யாருக்குமே 10,000 கொடுக்கல. ஆக 520 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அவர் முழுக்க முழுக்க செய்த சாதனை, ஒரே சாதனை என்னன்னு சொன்னா, தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆகியிருக்குதான் சாதனை, வேற எந்த சாதனையும் இல்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் ஊழல், அதிகமான ஊழல் எதுனான்னு சொன்னா இன்றைக்கு மதுபான ஊழல். 40,000 கோடி, ஒரு வருடத்துக்கு 40,000 கோடி இன்றைக்கு ஊழல் செய்திருக்கிறார். அங்கே டெல்லியிலே இருந்து வந்து தமிழகத்திற்கு வருகை தந்த உள்துறை அமைச்சர் மோடி, நம்முடைய அமித்ஷா ஜி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே இந்த திமுக 39,000 கோடி ஊழல் பண்ணிருக்குது, மதுபான ஊழல் பண்ணிருக்குது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆக ஒரு உள்துறை அமைச்சரே சொல்லுகிறார் 39,000 கோடி மதுபானத்திலே ஊழல் செய்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்த கோபாலபுர குடும்பம் இன்றைக்கு இந்த நாட்டையே சூறையாடி கொண்டிருக்கிறது, கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டான், 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் தான் வரணும். தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா முடிவெடுத்தாங்க. அண்ணன் எடப்பாடியார் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வரப்போறார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். பொறுக்க முடியல மு.க. ஸ்டாலினுக்கு. சட்டமன்றத்தில் கேட்கிறார், நீங்க வச்சுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப வச்சுக்கிறீங்களே. அப்போ நீங்க வச்சுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப வச்சுக்கிறீங்களே. உனக்கு ஏன்டா வைத்தச்சுல, உனக்கு ஏன் வைத்தச்சுல? நீ வச்சுக்கல, அது மட்டும் நாங்க வச்சுக்கிறோம். நீ வச்சுக்கல. 1999 இருந்து 2004 வரைக்கும் பாரதிய ஜனதா கூட கூட்டணியா இருந்து மத்தியில நீ வந்து ஆட்சி பண்ணிருந்தீங்க, 2 பேரும் கூட்டணி ஆட்சி பண்ணிருந்தீங்களே. அன்னைக்கு பாரதிய ஜனதா கூட இருந்த போது இனிச்சுதா? இப்போ உனக்கு கசக்குதா? கேக்குறான், அதான் கேக்குறான். என்னுடைய கொள்கை வேற, கூட்டணி வேற. தேர்தல் காலங்களிலே திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்க கூட்டணி வைப்போம். எங்க கொள்கை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வகுத்து சென்ற கூட்டணியை கடைபிடிப்பவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார். சாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் பேசும்போது கூட சொன்னார், புரட்சி தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு தலையிலே தொப்பி போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய மக்களை பாதுகாப்பதற்காக தொப்பி அணிந்திருக்கிறார் என்று சொன்னார். ஒரு புதிய செய்தி. உண்மையிலே அந்த செய்தி நான் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு சாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக கொள்கை வேற, கூட்டணி வேற. ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் தமிழகத்துடைய முதலமைச்சராக எடப்பாடியார் வர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆகவே வருகின்ற மே தினம் பொதுக்கூட்டத்தில் 2026 மே தின பொதுக்கூட்டம் நடைபெறும் போது அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருப்பார்கள். அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மிக சிறப்பான முறையிலே மே தின பொதுக்கூட்டம் நடைபெறும். தொழிலாளர்களுக்கு நல்ல சட்டங்கள், நல்ல திட்டங்களை, நம்முடைய நல்ல திட்டங்களை கொடுப்பார். ஆகவே அரக்கோணம் நகர மக்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு 4 ஆண்டு காலம் காட்டு தர்பார் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் ஆட்சியை நினைத்து பாருங்கள். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சியிலே செய்த சாதனைகளையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். நினைத்து பார்த்து காட்டு தர்பார் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பி அண்ணன் எடப்பாடியாரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே அமர வைங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.